ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்துட்டு எந்த அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் இதை பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்லோவாக இருப்பாங்க, அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால இந்த 2 ராசியும் சேரும்போது ஒருத்தர் வேகமாக போகிறத இன்னொருத்தர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கடகம், மகரம், ஏன்னா துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப அமைதியை எதிர்பார்ப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால இந்த 2 ராசியினர் கூட இருக்கும்போது அவங்க வந்துட்டு கிறிஸ்டல்லையுமே வந்து ஓப்பல் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அதை வந்து இவங்க பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தும் போது என்ன இவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னா, சமநிலையான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அது உதவும். ரொம்ப வந்து தடுமாறிட்டே இருக்கேன், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்லோவாக யோசிச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதுக்கு சொன்னேன் இல்லையா. அதனால ஜாதக ரீதியாக நீங்கள் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அதோட நட்சத்திர பலன்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஓகே, வீட்டிலேருந்து ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்புக்கு இந்த மேட்சிங் வந்து இவங்களுக்கு உதவும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பா இருக்கேன் சரண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து துலாம் ராசியில பிறந்தவங்க வந்து எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணணும், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது, அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் ரெமடியா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலி லைஃப் ஜென்ரலா எப்படி இருக்கும் மேம்? துலாம் ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அமைதி அப்படின்னு டைப் பண்ணுங்க. காற்றை தத்துவமாக கொண்ட இவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ சுக்கிரன் அப்படின்னாவே வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. நீதி நேர்மை எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கையிலையும் அதே மாதிரி சரிசமமாக இருக்கணும். எல்லா விஷயமும் ஒரு டிசிப்ளின், எப்பவுமே வந்து வீட்டில் டிசிப்ளின் இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதுவே ஆண்களாக இருந்தால் குறிப்பாக சொல்லணும்னா இந்த டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னல, வீட்டில் வந்து ஹார்மோனி இருக்கணும், அதாவது அமைதியாக இருக்கணும். எந்த விஷயம் எடுத்தாலும் வந்துட்டு அமைதியாக பொறுமையாக பேசணும். அதை தான் வந்து அவங்க துணைவியார்கிட்டையும் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. வேகமாக முடிவு எடுக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக எதுலேயும் நிதானமாக சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆண்கள் இவங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா நிதானமாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதனால வந்துட்டு ஒரு குழப்பமாகவே எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. ஒரு விஷயத்தில் ஒரு சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னா அது எடுக்க மாட்டாங்க. அதனால இவங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இவங்க குடும்ப வாழ்க்கையில். ஏன்னா அவங்களோட மனைவியை வந்து இது வந்து சங்கடப்பட வைக்கும். இதுவே பெண்களாக இருக்கும்போது கலைநயம் ரொம்ப கொண்டவங்க பெண்கள் திருமண வாழ்க்கையில. அதனால வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்துட்டு எந்த அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும், நான் இதை பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், அல்லது வந்து சிஸ்டர் இன்லா, அது யார் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்பவுமே இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஆனால் அடுத்தவர்களுக்காகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக எஃபர்ட் கொடுக்கறதுனால தன்னை கவனிச்சுக்க மறந்துடுவாங்க. அந்த கவனம் தேவை. ஓகே, ஸோ துலாம் ராசியோட ஒரு ஜென்ரல் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு பொருத்தமான ராசி, எந்த ராசியை கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை வந்து எப்பவுமே சிறப்பா சந்தோஷமா போகும்? மிதுனம், கும்பம், மேஷம். இதுல மிதுனம் கும்பம் வந்து ஒரே அலைவரிசை இருக்கிறதுனால தான் வந்து ப்ரியாரிட்டி 1 கொடுங்க இந்த மேட்சிங்க்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரே அலைவரிசை ஒரே எண்ணங்கள் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை சுமூகமா போயிடும் இல்லையா. இதுல இன்னொரு ராசியும் சொன்னேன், மேஷம் ராசி சொன்னேன். அது ஏன் அப்படின்னா மேஷம் வந்து ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய ராசி. அப்போ துலாம் ராசியினர் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால இந்த 2 ராசியும் சேரும்போது
ஒருத்தர் வேகமா போறதை இன்னொருத்தர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஸ்டேபிளா போயிடும். ஓகே, சோ ஆவரேஜா ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ராசி அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. சிம்மம், தனுசு இதை வந்து ப்ரியாரிட்டி 2ல வச்சுக்கலாம். ஏன்னா நாங்க ஏற்கனவே மேட்சிங்லாம் முடிச்சாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்தது ஒரு விஷயம் சொல்லுவோம். சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மம் தனுசு ஓரளவுக்கு வந்து பொருத்தமா இருக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இவங்களோட ஜெனரல் கேரக்டர் எப்படி இருக்கும், எப்படி துலாமோட பொருந்தும் இது? துலாம் ராசி நேயர்கள் வந்து இந்த 2 ராசியோட இணைக்கும் போது என்னன்னா, கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் ஒத்து போயிடுவாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, ஆடம்பரம் வாழ்க்கை தேவைதான் அப்படிங்கிற அந்த எண்ண அலைவரிசை இவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வந்துட்டு செகண்ட் ப்ரியாரிட்டியில இவங்களையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஓகே, சோ எந்த ராசி வந்து துலாம் ராசியோட சேரவே கூடாத ராசி? கடகம், மகரம். ஏன்னா துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப அமைதியை எதிர்பார்ப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதனால இந்த 2 ராசியினர் கூட இருக்கும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரெமடியா துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும்? ஆல்ரெடி எங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இதற்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாமா? கிறிஸ்டல்ஸ் போடலாம். அதுல கிறிஸ்டல்லையுமே வந்து ஓப்பல் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கும், அதை வந்து இவங்க பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தும் போது என்ன இவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னா, சமநிலையான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அது உதவும். ரொம்ப வந்து தடுமாறிட்டே இருக்கேன், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்லோவாக யோசிச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு சொன்னேன் இல்லையா. அதனால இந்த ஓப்பல் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டலை இவங்க வந்து மாலையாக போட்டுக்கலாம், கழுத்தில் மாலையாக போட்டுக்கலாம், அல்லது சின்ன பெண்டன்ட் மாதிரி வச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பொது பலன்கள், இந்த ராசிக்கு உண்டான முக்கியமான சிறப்பாக இருக்கக்கூடிய மேட்சிங், அதாவது பொருத்தம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதையும் தாண்டி ஜாதக ரீதியாக நீங்கள் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அதோட நட்சத்திர பலன்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது, ஓகே, வீட்டில இருந்து ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க வீட்டில இருந்து ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓகே, இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்புக்கு இந்த மேட்சிங் வந்து இவங்களுக்கு உதவும். ஓகே, ஓப்பல் ஸ்டோன் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த ஓப்பல் ஸ்டோன்ஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்? குறிப்பா இதை வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டே வரீங்க தொடர்ந்து ஒவ்வொரு ராசியிலையும். ஸோ இந்த கல்லை நம்ம வந்து எப்படி கிளென்ஸ் பண்ணலாம்? பேசிக்கான கிளென்சிங் மெத்தட் தான் எப்பவுமே கிறிஸ்டல் பொறுத்த வரைக்கும். தண்ணீரில் சால்ட் போட்டு, உப்பு போட்டு, அது நைட்டே வந்து அந்த கிறிஸ்டல் அதில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை ரன்னிங் வாட்டரில், அதாவது டேப்பில் தண்ணி திறந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது ரெகுலராக செய்யணுமா, டெய்லியும் செய்யணுமா அப்படின்னா, டெய்லியும் செஞ்சால் நல்லது. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். வெளியிலலாம் இருக்கோம், எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் இல்லை எங்களுக்கு, அதனால நாங்கள் சால்ட் பவுலில் போட்டு வைக்க முடியல அப்படின்னா, எப்போ நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வரீங்களோ அப்போ உடனே கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில துலாம் ராசி நேயர்களுக்கு பொருந்தக்கூடிய திருமண பொருத்தமான ராசிகள் என்னெல்லாம் இருக்கு, எந்த ராசியில அவங்க திருமணம் பண்ணணும், எந்த ராசியை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.